கே. வெங்கடேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த சிறப்பு விருந்தினர் நம் மதிப்பிற்குரிய கரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களையும் மதிப்புக்குரிய எம்எல்ஏ இளங்கோ அவர்களையும் மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து விவசாய பெருமக்களும் இளம் தொழில் முனைவோர்களும் இந்த நிகழ்வில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக கரூர் ஒரு என்டர்பிரனர்ஸ் உள்ள ஒரு சிட்டி. இங்கே எல்லாருமே தொழில் முனைவோர்கள் என்ற ஒரு எண்ணம் உண்டு. சிறு இவங்களை கூட தொழில் நிறையமாக பண்ணுவாங்க. ஆனால் விவசாயம்தான் நம்ம அடிப்படை நோக்கம், அடிப்படை முதுகெலும்பு என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் கரூரில் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுக்கும் வண்ணமாக நம்மாழ்வார் வழிகாட்டுதலில் நம்மாழ்வார் உயிர்ச்சொல் நடுவும் வானகத்தோட வழிகாட்டுதலோடு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையும் ஒருங்கிணைப்பது உயரிய நோக்கம். இந்த ஒருங்கிணைப்பின் மூலம் இயற்கை விவசாயத்தின் மூலம் நல்உணவு நலமான உணவை எல்லோருக்கும் வழங்குவது தான் இது அடிப்படை நோக்கம். இவ்வாறான உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இளம் தொழில் முனைவோர்களை கொண்டு உற்பத்தி செய்து நம் இந்தியா முழுக்க மட்டுமல்ல உலகெங்கும் கொண்டு சேர்ப்பதன் மூலம் அனைத்து மாநில மக்களையும் அனைத்து மானுடங்களையும் உயிர்ப்போடும் ஆரோக்கியத்திலும் வைத்திருக்கும் என்ற நல்லெண்ணத்தோடு ஸ்கூல் காலேஜிலிருந்து இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முதன்முறையாக கரூரில் இயற்கை விவசாயிகள் வேளாண்மை சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளோம். போன முறை எல்லா ஒத்த கருத்துள்ள நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஆரம்பித்தோம். நம்ம மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பேர் உதவியோடு எல்லா நண்பர்களும் உதவி செய்து மிக பெரிய லெவல் நடந்தது. இவ்வளோ பெரிய விழிப்புணர்ச்சி இருக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 13,000 பேர் போன வருஷம் கலந்துக்கிட்டாங்க. ஃபுட்பால்ஸ் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லா வகையான உணவுகளும் நல் உணவுகளும் வழங்கப்பட்டது. அதையினுடைய தொடர்ந்து எங்களுடைய மூத்தோர்கள் வழிகாட்டுதல் தலைவர் கணேசன், திரு எம்என் பெரியசாமி மற்ற நண்பர்கள் எல்லாரும் வழிகாட்டுதலோடு நம்ம ஏன் ஒரு சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது, எல்லா விவசாயிகளும் ஏன் ஒருங்கிணைக்கக்கூடாது, இளைஞர்கள் ஏன் ஒருங்கிணைக்கக்கூடாது, இந்த விஷயத்தை ஏன் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடாது என்ற சீரிய எண்ணத்தின் மூலம் கரூர் இயற்கை வேளாண்மை விவசாயிகள் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கி அதுக்குன்னு ஒரு அலுவலகத்தை கரூர் தர்சா ஸ்கூல் பக்கத்தில் கரூர் நிட்டிவிங் அசோசியேஷன் பில்டிங்கில் பேருதவியோடு ஒரு அலுவலகம் திறஞ்சிருக்கோம். இதன் மூலம் வருங்காலத்தில் விவசாயிகளுக்கு தேவையான அடிப்படை பயிற்சி பட்டறைகள், அது நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், பூச்சி மேலாண்மையாக இருக்கட்டும், கலை மேலாண்மை அல்லது தரிசு நல மேம்பாடு என்று பல்வேறு வல்லுநர்களை கொண்டு இவங்களுக்கு பயிற்சி கொடுப்பது என்பது ஃபஸ்ட்டு உயரிய நோக்கம். இரண்டாவது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை விலை ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக இளைஞர்களை உருவாக்கி தொழில் முறையாக உருவாக்கி உற்பத்தி செய்து பொருட்களை நல்ல விலைக்கு விற்பதன் மூலம் விவசாயிகளுக்கு எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் என்ற வகையில் கொடுத்தால் நிச்சயமாக ஒவ்வொரு விவசாயியும் உறுதியாக இயற்கை வேளாண்மையை நோக்கி செல்வார்கள். ஏன்னா அந்த இயற்கை வேளாண்மை நோக்கி செல்வதற்கு தான் நாம் எதிர்கால சந்ததியினருக்கு நாம் நல்ல வலிமையை விட்டு வைக்க முடியும். அப்போ தான் இந்த உலகம் நல்லா இருக்குங்கிற உயரிய சிந்தனை எல்லாருக்கும் இருக்குது. அவர்களுக்கும் இளம் தொழில் முனைவோர்களுக்கும் பயிற்சிகள் எப்படி கொடுக்கணும், இந்த பொருளை எங்கே வாங்கிறது, அதை எப்படி சர்டிஃபை பண்ணுறது, அது எந்த விலைக்கு எந்த நாட்டில் விற்க முடியும்னு சந்தைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளையும் இப்போ இங்கே வல்லுநர்களை கொண்டு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் முதன்முறையாக நமது செயலாளர் திரு சிவகுமார் அவர்கள் முன்முயற்சியால் அடிப்படை கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்பதால் காலேஜ் ஸ்கூல்லிருந்து இயற்கை வேளாண்மையில் இளம் தலைமுறையின் பங்கு என்ற தலைப்பில் கரூர் மாவட்டத்தில் அனைத்து கல்லூரி பள்ளிகள் பேச்சு போட்டி நடத்திருக்கும். பெருந்திரளாக எல்லா மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். அதே மாதிரி கரூரில் நடக்கிற இந்த ஒரு விழா தான் தமிழ்நாட்டிலே முன்முயற்சி விழாவாக இருந்திருக்கு. ஏன்னா 13,000 பேர் நீங்கள் போய் ஸ்டாலில் இருக்கவங்க எல்லாத்தையும் கேட்கலாம். எல்லா ஸ்டால்காரங்களும் பார்ட்டிசிபேட் தமிழகம் முழுவதும் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு சொல்கிற வார்த்தை எப்போ கரூரில் நடக்கும் கேட்குறாங்க. அதற்கு நம் கரூர் மக்களுடைய வியாபாரம் மட்டும் இல்லை, அவர்கள் கொடுத்த அங்கீகாரங்களும் மரியாதைகளும் அவங்கள கவனிச்சுக்கிட்ட உணவு முறைகளும் ரொம்ப பெருமிதமாக தமிழ்நாடு முழுக்க செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்பேருதவி புரிந்த பெருமக்கள் எல்லாரோட முன்னிலையில் நாம் மறுபடியும் கரூர் விவசாயத்துறையிலும் இளம் தொழில் துறையிலும் முன்னெடுப்பு சென்று ஒரு முன்மாதிரியாக திகழ்வோம் என்று கூறி இதுவே எங்களது அடிப்படை நோக்கமாக செயல்கொண்டு இருக்கிறது என்று கூறி சபைக்கு நன்றி கூறி விரைவில் வணக்கம். நன்றி ஐயா. காற்றாக